பிக் பாஸ் வீடு எத்தனையோ லவ் ஸ்டோரியை பார்த்துருக்கோம். ஆனா இப்படி ஒரு கன்றாவியான ஒரு லவ் ஸ்டோரியை பிக் பாஸ் வீடு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. இந்த பிக் பாஸ்ல ஒரு பொண்ணு கேட்டாரு, அவர் என்ன போயிருப்பாரு, கிளம்பி போறாரு ராம்நாடுக்கு. ஐயோ அவருக்கு இப்ப என்ன டார்ச்சர். நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் திவ்யாவை பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த ஆள் இதோட நிறுத்திக்கிட்டானா பரவாயில்ல. என்ன தெரியுமா பண்ணா, திவ்யாவோட போட்டோவை திவ்யாவுக்கே தெரியாம திருடி பேக்ல எடுத்து வச்சுட்டான். அதை எடுத்துட்டு போறான் வீட்டுக்கு போகும்போது. தலைவன் முதல்ல அரோராவுக்கு கொக்கி போட்டான், வேலைக்கு ஆகல. அப்புறம் பார்வதி கூட தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணான், அதுவும் வேலைக்கு ஆகல. வேற வழி இல்ல, இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள திவ்யாவையாவது உஷார் பண்ணிடணும் அப்படின்ற லெவலுக்கு இறங்கியிருக்கான். மூஞ்சி இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து திவ்யா கணேஷ் கேக்குது, திவ்யா கல்யாணம் பண்ணி செட்டில் எல்லாம் பாக்குறேன். யோ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றேன்ல முண்டம். அதுல இன்னொரு விஷயம் வேற சொல்றான், எனக்கு வந்து பணத்துக்கு எல்லாம் ஆசை இல்ல, 5 லட்சம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, திவ்யா கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணா எனக்கு போதும் அப்படின்னு வேற சொல்றான். எனக்கு 5 லட்சம் ஆசை இல்ல, திவ்யா கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணணும்னு ஆசை. அப்படிலாம் எங்க அவ்வளவு தாண்டிட்டமா? இதே மாதிரி ஆம்பரை பண்ணிட்டு இருக்கும்போது எங்க 2 பேர் காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் பக்கத்துல உட்காந்து கேக்குறான். அப்போ வினோத் ஒண்ணு சொல்றாப்ல, எப்படி இருக்கு காம்பினேஷன்? இதுல இந்த ஆளுக்கு திவ்யா கணேஷ் மேல பொசசிவ்னஸ் வேற வருது. அதை தான் நம்மளால வந்து சகிக்க முடியல. நீங்க 1000 தான் சொன்னாலும் இந்த பிக் பாஸ் வீட்ல வாட்டர் மெலனை சமாளிக்கிறதுக்கான ஒரே ஆளு வினோத் மட்டும்தான். ஒரு அருமையான ஒரு லிவிங் ஏரியாயோ ஒண்ணுக்கு போறியா, ரொம்ப அமைதியா நின்னுக்கிற. இந்த ஆளுக்கு வினோத் தான் கரெக்ட். எனக்கு என்னன்னா, தொப்பிக்கு இங்கிலீஷ்ல என்னன்னே தெரியல. இவன் வந்து திவ்யா கணேஷோட போட்டோ 3D வச்சுட்டு பொண்ணு கேட்க வேற போறானா. டாஸ்க் புரிஞ்சதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? ஹேட்னா என்ன? தொப்பி. ஓகே. வணக்கம் மக்களே, எல்லாரும் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்திருப்பீங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சபரி இல்லைன்னா திவ்யா, இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் டைட்டில் வின்னரா வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி திவ்யா தான் வந்து டைட்டில் வின்னரா இருக்காங்க. திவ்யா டைட்டில் வின்னர் ஆனது சரியா தவறா அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த வீட்டில் இருக்கிற 4 பேருமே வந்து பிஆர் டீம் வச்சு தான் வந்திருக்காங்க. திவ்யாவுக்கு வந்து பிஆர் டீம் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். அரோராக்கு இருக்காங்க, சபரிக்கு இருக்காங்க, விக்ரமுக்கு வந்து அவங்களோட அந்த விக்கல்ஸ் டீமே வந்து பயங்கரமா பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஆர்கானிக்கா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம முழுக்க மக்கள் ஆதரவு மட்டுமே வச்சு யாராவது டைட்டில் வின் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரி, அது என்ன பிஆர் டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கும் அந்த நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் ஒரு உறவை வந்து ஏற்படுத்தணும். ஒரு கெட்ட விஷயத்த பண்ணலன்னும், பண்ணாத ஒரு நல்ல விஷயத்த இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மக்களோட மைண்டை குழப்பி நிஜமாவே இவங்க நல்லவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி பதிய வைக்கிறதுக்கு தான் பிஆர். ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கும்போது உண்மையா ஒருத்தர் திறமையை காமிச்சு எப்படி மேலே வர முடியும்? அப்படியே ஒருத்தர் அவரோட திறமையை காமிச்சு வெளியே வந்தாலும் அவரை மைண்ட் வாஷ் பண்ணி பணப்பட்டி எடுத்து வெளியே போக வச்சிடறாங்க. இந்த பிக் பாஸ் டீம்ல இருந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, பிஆர் டீம் வச்சுட்டு வந்து தயவு செஞ்சு உள்ள வராதீங்க. அப்படி நீங்க பிஆர் டீம் வச்சதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நீங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ இருக்கிறவங்களுக்கும் பணம் இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதான் வினோத் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நம்மளுக்கு பிஆர் டீம் செட் பண்ற அளவுக்குலாம் காசு இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கறது தான் காசு கரெக்டா இருக்குது, இதை தாண்டி நம்மளால பிஆர் டீம்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இதுதான் உண்மை. அப்போ உண்மையா திறமை இருக்கிற ஒருத்தன் வந்து நசுக்கப்படுறான் அந்த இடத்துல. அவனால வந்து ஃபைனல் வரைக்கும் கூட வர முடியல. அதுக்கு முன்னாடியே அவனை வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஃபேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்கள் மத்தியில ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்து ஒரு டீமை வச்சு வேலை பார்த்து இவங்களை பத்தி பாசிட்டிவான ரீல்ஸ்லாம் வந்து வர்ற மாதிரி பண்ணிட்டு இது மூலமா ஓட்டு வாங்கி இவங்க தான் ஆர்கானிக்கான ஒரு வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றதுலாம் வந்து எந்த விதத்திலுமே ஏற்றுக்க முடியாது. தெரியும், ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ரொம்ப மொக்கையா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்வதி கம்ருதீன் லவ் சண்டை ரெட் கார்டு அப்படி அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போன மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த பிக் பாஸ் வரலாற்றுல இருக்கிறதுலே ஒரு மொக்கையான சீசன் அப்படின்னா அது வந்து சீசன் 9 தான். அதே மாதிரி ஃபைனலுக்கு எந்த விதமான ஒரு ஹைப்புமே இல்லாம ஃபைனலா அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு சீசன் இதுதான். நீங்க நைட்டு தான் எபிசோட் பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு சொல்லிடுறேன், திவ்யா கணேஷ் தான் டைட்டில் வின்னர். அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க.
திவ்யா கணேஷ் அவங்க டைட்டில் வின் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா வாட்டர்மெலன் ஸ்டார் நிஜமாவே திவ்யா கணேஷ் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போவாரா அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன்.